எப்பொழுதும் ககோளங்கள் ஒன்றோடொன்று மோதி பெரிய ஹானி ஏற்படலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. மீறுதுன்றது எப்பவோ ரேரா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஊர்ல பூகம்பம் ஏற்பட்டது, 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயோ ஒரு எரிமலை ஏற்பட்டது அப்படின்னு மீறுவதுங்கிறது வேறா இருக்கே தவிர கட்டுப்பாடுங்கிறதுதான் இயற்கையா இருக்கு. ஒவ்வொன்றும் மிஞ்சிவிடும். இதுல எது மிஞ்சினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும். பூகம்பம் ஏற்பட்டாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், கடல் மிஞ்சினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும். சூரியன் அந்த கதி மாறி கொஞ்சம் கீழே இறங்கிட்டா பகவகமான எல்லாம் எரிஞ்சுடும். ஆனால் மீறக்கூடியது ஒன்றும் மீறாம கட்டுப்படுத்தின்றிருக்கிறது ஈஸ்வரன் என்று ஈஸ்வர சக்தியை அப்படி அகண்டமா பார்க்கணுமே தவிர ஒரு சாதாரண மனுஷன் சொல்றான் ஒரு பூஜை பண்ணிட்டு எழுந்துதான் நிலப்படி தண்ணி இடிச்சு விடுத்த இத்தனை நேரம் பூஜை பண்ண இல்லையா, இத்தனை நேரம் பூஜை பண்ண இல்லையா, என் மண்டல இடிப்பானே ஈஸ்வரர் இருந்தா என் மண்டல இடிக்குவான், நான் ஏன் அப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றேன். இது அல்பத்தனம். தான் கஷ்டப்படுற ஒரு சிறு கஷ்டத்துக்காக ஈஸ்வரன் உண்டா இல்லையாங்கிற கேள்வி போயிடக்கூடாது. ஏன்னா இயற்கையை பார்க்கணும். இயற்கையை அழிக்கக்கூடிய இயற்கை ஆனால் ஒரு கண்ட்ரோல்ல இருந்து உலகம் நடந்ததானா அதுல ஏதோ கடல்ல ஒரு அலை மாதிரி உன்னுடைய ஜீவனம், உன்னுடைய ஜீவனத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை நினைத்து கொண்டு ஈஸ்வரனும் விசாரத்துக்கு போகாது. உலகத்தை பார்க்க அப்பேற்பட்ட அகண்டமான உலக நிர்வாகம் பண்றான். ட்ரெயின்ல ஒரு இடத்துல போன்றிருக்கிறான். ட்ரெயின்ல கதவை திறந்து வச்சுக்காவே ஜன்னல் கதவை அது போட்டிருக்கு. இவன் திறந்து வச்சுன்னு உட்கார்னா டப்பக்குன்னு அடிச்சது கையில அடி விட்டும். உடனே அவன் சொல்றான், அயோக்கி பை இந்த டிரைவர் ட்ரெயின் ஓட்டுறான் முட்டாள் என் கையில அடிச்சு விட்டு அப்படியே ட்ரெயின் ஓட்டுறவனை விசாரணா. ட்ரெயினையே அவன் ஓட்டின்னு போகும்போது அதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இவன் பொறுப்புனா அது. அதுபோல உலக நிர்வாகம் உலகத்தை நடத்திட்டு போகும்போது இவன் பண்ணின பாவத்துக்கு இவன் மண்டையில அடி விழுந்தானா அது ஈஸ்வரன் என்ன பண்ணுவான்? இவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா ஏன் இந்த கஷ்டம் வருது? அதான் அவனுடைய கர்ம பிராப்தமானது. அதுக்கு ஈஸ்வரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்வரனுக்கு ஜெகத்து கட்டுப்பட்டு இருக்கிறத சொல்றார். பீஷாஸ்மான் பாதப்பவதி பீஷோதே சூரிய பீஷாஸ்மான் அக்னிஷ்டேந்திரஸ்டா என்று பஞ்சமகாபூதங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத பாரு. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுடைய சக்தியாக இயற்கை இயங்கிறதே தவிர நாஸ்திகன் சொல்றது போலே சுதந்திர சக்தி இல்லை இயற்கைங்கிறது. ஈஸ்வரனுடைய சக்தி தான் இயற்கை. அந்த இயற்கை பரிணாமப்பட்டு 24 தத்துவங்களாக ஆகிறது அப்படின்னு வேதாந்தங்கள் சொல்றது. பஞ்சஞானி அகங்காரஸ்ட மகதா தஸ்மாத் ஜாதம் மனஸ்ததா பிரகிருதி. அது பரிணாமப்பட்டு மகத்தத்துவம், அதிலிருந்து பரிணாமப்பட்டு அகங்கார தத்துவம், அதிலிருந்து மனஸ் என்கின்ற 4 தத்துவங்கள் உண்டாகிறது. அது பிறகு ஞானேந்திரியங்கள் 5, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என்கின்ற ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5. இந்த 5 10 புலன்கள் பிண்டத்துல சரீரத்துல வாக்கு பாணி பாதம் பாயு உபஸ்தம் என்கின்ற 10 கர்மேந்திரியங்கள் 10 ஞானேந்திரியங்கள் பிண்டத்துல. அண்டத்துல உலகத்துல 5 மகாபூதங்கள், தாமசாகங்காரத்தில் இருந்த 5 மகாபூதங்கள் ஆகாசம் காற்று தீ நீர் நிலம் என்று. 5 மகாபூதங்களுடைய குணங்கள் ஸ்பரிசம், ஆகாசத்தினுடைய குணம் சப்தம், காற்றினுடைய குணம் ஸ்பரிசம், தீயினுடைய குணம் ரூபம், தண்ணீருடைய குணம் ரசம், பூமியினுடைய குணம் கந்தம் என்கின்ற 5 குணங்கள், 5 தன்மாத்திரைகள், 5 பூதங்கள் ஆக 10 வெளி உலகத்தில் இருக்கு. 5 10 புலன்கள் சரீரத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருக்கு. அண்டத்துல 10 இருக்கு, பிண்டத்துல இருக்கு, வெளியில 4 இருக்கு. அவ்வியக்தம், மகத்து, அகங்காரம், மனஸ் ஆக 24 தத்துவங்கள் என்று ஜெகத் சிருஷ்டி கிரமம். இது ஒன்றோடு ஒன்று இணைப்பு உண்டு. ஆகாசத்தினுடைய குணமாகிய சப்தத்தை காது கேட்கிறது, காற்றினுடைய குணமாகிய ஸ்பரிசத்தை தோல் அறிகிறது, தீயினுடைய குணமான ரூபத்தை கண்ணு பார்க்கிறது, தண்ணீருடைய குணமான ரசத்தை நாக்கு சுவைக்கிறது, பூமியினுடைய குணமான கந்தத்தை மூக்கு நுகர்றது. இது செய்யறது யாருன்னா 25வது தத்துவமாகிய புருஷன் ஜீவன். அவன் 24 ஜடவிகாரம். நான் கண்டேன், நான் சாப்பிட்டேன், நான் நுகர்ந்தேன், நான் செய்தேன் என்று நான் என்று நினைத்து ஒரு ஜீவன் சாட்சியா இருக்கிறான் இல்லையா, அவன் 25வது தத்துவமா இருக்கிறான். இப்படி 24 தத்துவங்களையும் சிருஷ்டி பண்ணின சர்வேஸ்வரன்
அது பிறகு பிரபஞ்ச சிருஷ்டி செய்கிறான், உலகத்தை சிருஷ்டிக்கிறான். இந்த உலகத்துல பூமியில சப்த தீபங்கள், ஜம்பு, பிளட்சம், சால்மலி, குசம், கிரௌஞ்சம் 7, இப்பொழுது 9 கண்டங்கள்னு சொல்றாங்க. 9 கண்டங்கள் இப்ப சொல்றாரு இல்லையா? நம்முடைய வைதிக சாஸ்திரியமான பூகோளம் 7 கண்டங்களை சொல்றது. 9 கண்டங்கள் சொல்றாளேன்னா உள்ள ஒண்ணு அடக்கமா இருக்கும். அக கண்டங்களா திடீர்னு உண்டாகிறார், உலக அமைப்பிலேருந்தே இருக்கணும் இல்லையா? 7 கண்டங்களுக்குள்ள போக்குவரத்து வரும். 7 கண்டங்களுக்குள்ளே 7 கண்டங்களிலுமே ஒரு காலத்துல நம்முடைய சனாதன மதமே இருந்தது அப்படின்னுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுவது. மற்ற மதங்கள்லாம் நவீனமான, உலகம் கூட நம்முடையதான வைதிக மதமே தான் இருந்தது. எந்தெந்த கண்டங்களிலே எந்தெந்த அவதாரத்தை வழிபடுறார்கள் அப்படின்னு கூட ஸ்ரீபாகவதன் சொல்றார். ஒவ்வொரு கண்டங்களில் ஒவ்வொரு அவதாரத்தை பிரதானமாக கொண்டு வழிபடுறார்கள் என்று. அதிலே ஜம்பூ தீபம், இப்ப ஆசியான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஜம்பூ தீபம். அதிலே பாரத வருஷம், பரத கண்டம் என்கின்ற இப்ப இந்தியான்னு சொல்ற நாடு. இந்த பாரத தேசத்தினுடைய பெருமையை எடுத்துட்டோமானால் தேவர்கள்லாம் பரலோகம் போன்றவர்கள் போனவர்கள் கூட தேவலோகத்தை பேசிக்கிறாராம். சுரேசலோகோபி நவை சசேவியதான். தேவலோகத்துல என்ன இருக்கு? நாம் பாரத தேசத்துல போய் பிறக்காத போயிட்டோமே, பாரத தேசத்துல பிறந்தும் ஏதோ யாகம் முதலிய புண்ணியங்களை பண்ணிவிட்டு தேவலோகம் வந்து சேர்ந்தோமே, பாரத தேசத்திலேயே இருக்கலாமே நினைக்கிறார். அதனாலதான் அவர்கள் இந்திரலோகம் ஆளும் அச்சுரை விரலும் வேண்டேன் என்கிறார். அதே போல சொர்க்கத்துல போய் இருக்க வேண்டிய ஆசை இல்லை எனக்கு என்கிறார் பட்டர். சொர்க்கத்தை காட்டிலும் பாரத தேசம் சிறந்தது, பரமபாவனமானது. உலகத்திலேயே பாரத தேசத்தில் தான் எம்பெருமானுக்கு கண் இருக்கு. பாரத தேசத்தை மட்டும் வச்சு உலகம் பூரா ரட்சிக்கலாம்னு பகவான் நினைக்கிறார். யாருன்னா திரும்பி திரும்பி பாரத தேசத்துல அவதாரம் பண்ணுவானே. பாரத தேசத்தினுடைய பெருமையை சொன்னா ததா பரத கண்டஞ்ச சகஜ பகவான் ஹரிஹி அத்ரைவ கங்கா யமுனா நர்மதாக சரஸ்வதி காவேரி தாமிரபரணி ஜெயதுங்கபத்ரா பயஸ்வினி எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் இங்கேதான். நாமபிரேவ புனம் தீரிகி நான் பாகவதத்துல கங்கா யமுனா காவேரி அப்படின்னு நீ நாமத்தை சொன்னா கூட பாபங்கள்லாம் போயிடும். அப்பேற்பட்ட புண்ணிய நதிகள்லாம் கங்கையில் புனிதமாக காவிரி நடுவு பாட்டு என்று சொல்கிறார். அத்தகைய புனித நதிகள்லாம் நம்முடைய நாட்டில் தானே இருக்கு. அத்ரைவ மாயா மதுரா காசி காஞ்சி அவம்பிகா அயோத்தியா துவாரகாஞ்சைவ ஸ்ரீரங்காட்சம் பரம்பரம். நம்முடைய பாரத தேசத்திலானே திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. மதுரா, காசி, காஞ்சி என்கின்ற முக்தி தரும் நகரேருள் என்கிறார் வேதாந்த தேசிகர். புராணம் சொல்வது அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரகதி செய்வ சப்தைதா மோட்சதாயிகா. இந்த முக்தி நகரில் முக்தி தரும் நகரில் 7வது ஒரு நகர் ரஷ்யாவில் இருக்கக்கூடாது, 7வது ஒரு நகர் அமெரிக்காவில் இருக்கக்கூடாது. ஏன் அதெல்லாம் இல்லைன்னா பாகவதன் சொல்றது புண்ணிய சேஷத்தை சொர்க்கத்துல போய் புண்ணிய சேஷத்தை அனுபவிச்சுட்டு பாக்கி இருக்கிற புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக உண்டான நாடுகளா அதெல்லாம். அந்த சுகங்களை அனுபவிச்சாட்டு பாக்கி உள்ள சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட நாடுகள். ஆனால் பகவத ஆராதனம் பண்றதுக்கோ மோட்சம் அடைகிறதுக்கோ உடையதாகிய நாடுகள் அல்ல. சொர்க்கம் போல ஒரு நாடுகள். அதனால அங்கு அர்த்தம் நிறைய இருக்கு, அனர்த்தமும் நிறைய இருக்கு. அது அனுபவிச்சு தேவர்கள் அப்படித்தானே, தேவர்களுக்கு அர்த்தம் நிறைய இருக்கு, ஹிரண்யகசிபு வந்து அனர்த்தமும் நிறைய இருக்கு. அதுபோல அனுபவிக்கிறதுக்கான இடங்களே தவிர கர்மபூமி நம்முடைய பாரத தேசம்தான். ஒரு துளசி தனமானாலும் எம்பெருமான் திருவடியில அர்ப்பிச்சா இங்கெல்லாம் பெருமை உண்டே தவிர அந்த பெருமை கிடையாது. பணத்துக்காகனா அங்க போகலாம், சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு வேணா அங்க போகலாம். பகவத் புத்தி பண்றதுக்கோ ஞான சாதனைகள் பண்றதுக்கோ பகவத் அலட்சியம் பண்ணி மோட்சமடைகிறதுக்கோ உடைய இடம் இந்த தேசம் உள்ளதோ. அப்படி ஹிமவான் இந்திகா வெங்கடோ விஷதாச்சல கோவர்தன சித்திரகூட்டோ மகேந்திரோ மலையஸ்தா. நம்முடைய நாட்டுதானே ஹிமாச்சலம், இந்தி பர்வதம், வெங்கடாச்சலம், சோலைமலை, கோவர்தனம், சித்திரகூட்டம் முதலியான புண்ணிய பர்வதங்கள் எல்லாம் நம்ம நாட்டில்தானே இருக்கு. அத்தைவ நைமிசாரண்யம் பிருந்தாரண்யம் புஷ்கரம் பவித்ரம் கண்டகாரண்யம் சம்பதாரண்யமேவச்ச. நம்ம நாட்டில்தானே நைமிசாரண்யம், பிருந்தாவனம், புஷ்கரம், தண்டகாரண்யம், சம்பகாரண்யம் முதலான புண்ணியமான அரண்யங்கள், தீர்த்தங்கள் எல்லாம். மேலும் நம்ம நாட்டில்தானே பகவான் திருப்பி திருப்பி இங்கேதானே அவதாரம் பண்றான். ஏதாவது ஒரு ராமாவதாரம் விஷயாவில் வச்சுக்க கூடாதோ, ஏதாவது ஒரு அவதாரம் நரசிம்மாவதாரமாவது அமெரிக்காவில் வச்சுக்க கூடாதோ,
எல்லா அவதாரமும் திருப்பி திருப்பி நம்ம இந்தியாவில் தானே வச்சிருக்கிறான். அத்ரீவ பகவான் விஷ்ணு அவதீரிய புனப்புனா சர்வம் ஸ்தாபயாமாச ராமகிருஷ்ணாதி ரூபவான். சர்வலோகங்களையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மகரிஷிகளாவது இங்க அவதாரம் பண்ணி விட்டு இப்ப நாம அமெரிக்கா போறோம். அந்த மாதிரி அமெரிக்கா போயிட்டாலும் அகஸ்தியர்னு இருக்கக்கூடாதோ? அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் கிட்டே இருக்கிறார், அகஸ்தியர் இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிற சுவாமி எல்லாம் போறாள, அந்த அகஸ்தியர் போகக்கூடாதோ? அத்ரீவு யாசவால்மீகி மார்க்கண்டேய பராசரா சர்வே மகரிஷயஸ்தாதி தவத்வா பரங்கதா. லோக பிரசித்தமான மனு மாந்தாதா முதலிய அரசர்கள் பாரத நாட்டுதானே ஆண்டார்கள். மாந்தாதாக மனுஷ்டாதி அயாதிஷ்ட புரூரவா ஹரிச்சந்திரோ நலச்சாத்ரே ராஜ்யம் சக்ருபு சுதார்மிகம். எவ்வளவு பதிவிரதைகள் நம்ம நாட்டுல! அருந்ததி அனசூயாக சாவித்ரி தமயந்திரி ஜானகி ருக்மிணி செய்வ மந்திரஜாதா பதிவிரதா. நம்ம நாட்டுதான் வேத பிரமாணம். நம்ம வேத கௌரவத்தினால அவனா கிறிஸ்துவர்கள் பைபிள் எழுதிட்டு இது எங்க வேதம்னு சொல்றான். அப்புறம் முஸ்லீம் எழுதிட்டு அவன் எங்க வேதம்ங்கிறான். அப்புறம் அவாவா ஏதாவது புத்தகத்தை எழுதிட்டு இது எங்க வேதம், இது எங்காத்து வேதம், உங்காத்து வேதம், இது எங்க ஆம்பளையா வேதம், இது என் புள்ள வேதம் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதான். அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா வேதம்னா வேதம் தான்